எங்களுக்கான ஒரே துக்கம் 41 பேர் எங்களுடைய சொந்தங்கள், எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய சகோதரிகள், குழந்தைகள் பலியானது மட்டும்தான் மிகப்பெரிய துக்கம். அது கண்டிப்பாக ஒரு எந்த காலகட்டத்திலும் அது மீள முடியாத துக்கம். மற்றபடி இதுல யாருக்கும் எந்த நெருக்கடியும் கிடையாது, யாரும் எங்களை நெருக்கடியும் கொடுக்க முடியாது. அதற்கெல்லாம் பயந்து யாரும் இங்க இல்ல. ஒரே ஒரு விஷயம், இந்த 41 பேருடைய மரணம் மட்டும்தான் எங்களுக்கு கடுமையாக பாதிக்குது. மற்றபடி இதுல எந்த விஷயத்திலும், எந்த இடத்திலும், எந்த ஒரு நொடியிலும் யாருக்கும் இந்த தொய்வும் இல்லை. நாங்கள் கண்டிப்பாக இதை விட பெரிய நெருக்கடியெல்லாம் எதிர்கொள்ள நம்ம மனதிடத்துல தான் இருக்கோம். ஆனா ஒண்ணு இந்த 41 பேரோட உயிரிழப்பு மட்டும்தான் எங்களுக்கு. அது காத்திருந்து அனுமதி கிடைக்கலன்னு சொல்றீங்க. உங்களுடைய வாகனத்தை போலீசார் தடுத்து உங்களை அனுமதிக்கலையா, இல்ல நீங்க போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டீங்களா போறதுக்கு? இல்ல அது நான் உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்கோம். நான் என்னன்னா இதோட இந்த கரூர் சம்பந்தப்பட்ட நீங்க எதுவும் இதுக்கு மேலேயே நம்ம பேச வேண்டாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து சிபிஐ இடத்துல எங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். நேற்று வந்தவர்கள் நிறைய பேர் பேசியிருக்காங்க, அந்த வீடியோ நிறைய பத்திரிகைகள் எடுத்து போட்டிருக்கீங்க. என்ன நடந்ததுன்ற உண்மை எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டதான் எங்களுடைய விருப்பம். இதுல எந்த விதத்திலும் எந்த தொய்வும் எந்த இடத்துலயும் இல்ல. ஒன்னே அந்த 41 பேர் உயிரிழந்தது மட்டும்தான், எந்த இதுவும் கிடையாது. அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் நோக்கி இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள், கருத்துக்கள் இல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் எங்களுடைய விரைவில் வரும். இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்புகள் வரவில்லை. நன்றி. முதல் கூட்டம், நிர்வாக கூட்டம் நடைபெற்றிருக்குது. அதுதான் பத்திரிகை சந்திச்சோம். மற்றபடி அடுத்தடுத்த விஷயத்தை இல்ல அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. கண்டிப்பாக எங்களுடைய தலைமையில் தலைவர் சார்பாக இல்ல மக்கள் சந்திப்பு சார்பாக உயர்நீதிமன்றத்தில் அந்த எஸ்ஓபி டிஃபைன் பண்ணி வந்த பிறகுதான், ஏன்னா அதுக்கப்புறம் தான் அனுமதி கொடுக்கணும், ரோட் ஷோக்கு அனுமதி கொடுக்கணும் உயர்நீதிமன்றத்தில் அந்த மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் மற்ற பொலிட்டிக்கல் நிகழ்வுகளுக்கு அனுமதி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு நாங்கள் கண்டிப்பா காத்திருக்கோம். அது முடிந்தவுடன் உடனடியாக தொடங்கப்படும். ஏன்னா ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் தான் இவர்கள் இஷ்டம் போல எல்லாருக்கும் தெரியும். என்ன திரும்ப சொல்றதுக்கு என்ன இருக்கு.